சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,560 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,08,480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,50,000 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மே 3ஆம் தேதி நடந்து ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்வுக்கான கட்டணத்தை திரும்ப வழங்கும் பணியை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. இதுவரை வங்கி விவரங்களை சமர்ப்பிக்காத மாணவர்கள் நாளை இரவு 11:50 மணிக்குள் இணையதளத்தில் விவரங்களை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக 2000 மின்சார ஏசி பேருந்துகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு திட்டவட்டம். பல்வேறு நவீன வசதிகளுடன் கூடிய மின்சார பேருந்து கொள்முதலுக்கான டெண்டர் விரைவில் வெளியிடப்படுகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம். 3 நாடுகளிலும் 6 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக டெல்லியிலிருந்து பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் புறப்பட்டார். உயர்கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். காலி பணியிடங்களை நிரப்புதல், சர்வதேச கல்வி நிறுவனங்களை தமிழகம் அழைத்து வருவது மற்றும் பல்கலைக்கழக வேந்தர் விவகாரம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட ஒரு செங்கல்லை கூட வைக்கவிட மாட்டோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திட்டவட்டம். சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு பிரச்சினைகளை வலியுறுத்தி 7 தீர்மானங்கள் நிறைவேற்றம். சட்டமன்ற தேர்தல் தோல்வி மற்றும் உள்கட்சி விவகாரங்கள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரியாக நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டார். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் விசாரணைக்கு ஆஜராகும்படி போலீசார் சம்மன் அனுப்பிய விவகாரம். ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலைக்குள் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் தகவல். ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டப்பேரவையில் தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தப்படும் என அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலைகள் தொடர்பாக கட்டாய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனிச்சட்டம் கொண்டு வருவதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். கட்டாயம் அந்த ஆணவ படுகொலை என்றால் கட்டாயம் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு அல்லது தமிழ்நாடு அரசை பொறுத்தளவு இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் இம்மாதிரியான ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இது என்ன விதமான முயற்சியில் ஈடுபட்டாலும் கட்டாயம் இதற்கான தீர்வை நாங்கள் காண்போம். மின் வாரியத்தில் ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் பணியிட மாறுதல்களை பெறலாம் என்று அறிவிப்பு. ஆன்லைன் போர்ட்டல் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு மாதந்தோறும் 10ஆம் தேதிக்குள் பணியிட மாறுதல் உத்தரவு வழங்கப்படும் என்று உறுதி. சென்னை அடுத்த வண்டலூர் அருகே இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் திடீரென தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு. பயிற்சியின் போது கோளாறு ஏற்பட்ட நிலையில் விமானி சாதுரியமாக செயல்பட்டு ஹெலிகாப்டரை தரையிறக்கியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நெல்லையில் தந்தை மற்றும் அவரது 5 வயது மகன் கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 8ஆவதாக கைதானவர் தப்பியோட முயன்றபோது தவறி விழுந்ததில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீஸ் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே 18 பேரை பலி கொண்ட தனியார் இறால் பதப்படுத்தும் ஆலையில் இருந்த அமோனியா வாயு முழுவதும் அகற்றப்பட்டிருக்கிறது.
பலத்த பாதுகாப்புடன் 2 டன்னுக்கும் அதிகமான அமோனியா அகற்றப்பட்ட நிலையில் ஆலய வளாகத்தில் பொது போக்குவரத்திற்கு மீண்டும் அனுமதி. நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திடம் 38,50,000 ரூபாய் மோசடி செய்ய சைபர் கிரைம் கும்பல் முயற்சி. ராஜ்கமல் நிறுவன பணியாளரின் செல்போனை ஹேக் செய்து அந்த நிறுவனத்திடமே பணம் பெற முயற்சித்த கும்பல் குறித்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. மும்பையிலிருந்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்த 4 பேர் தாம்பரத்தில் கைது. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 4 பேரிடமிருந்து போதை மாத்திரைகள், போலி துப்பாக்கி, பட்டா கத்திகளை பறிமுதல் செய்து விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே ஆழ்கடல் மீன்பிடிக்கு சென்ற விசைப்படகு உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு தரப்பு மீனவர்கள் போராட்டம். இருதரப்பு மோதலில் பலர் காயமடைந்த நிலையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இதுக்கு மேலே இது தொடராமல் இருக்கணும். சட்டவிரோதமாக யாரும் எந்த வித தவறும் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் யாரோட பாதுகாப்புக்கும் யாருமே அச்சுறுத்தலும் இருக்குது. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வழி நான் பண்ணிக்கணும். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற லாரியிலிருந்து திடீரென கேஸ் கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. வாகன ஓட்டிகள் அலறிய நிலையில் கேஸ் கசிவு உடனடியாக சரி செய்யப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஒன்னே ஒன்று லீக்கேஜ் ஆனது என்ஹெச் அந்த ரோடு கிராஸ் ஆக அந்த ஃபுல்லாகவே ஏகமாக பரவுது. பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்ஸு டம்பா எதுவுமே அந்த போகிறதுக்கு பயந்தது. நல்ல வேலை பார்த்து நிப்பாட்டிட்டாரு, இல்லைன்னா பெரிய சம்பவம் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வழியில் மதுரை அவனியாபுரம் அடுத்துள்ள வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் பற்றி எரியும் தீயை அணைக்க 2வது நாளாக போராட்டம். 2வது நாளாக பற்றி எரியும் தீயால் அவனியாபுரம், சிந்தாமணி, சாமநத்தம், பெருங்குடி, வெள்ளக்கல் பகுதிகள் புகை மண்டலமாக காட்சி. நடிகர் ஜிவி பிரகாஷ் குமாரின் ஹாப்பி ராஜ் படத்தில் பொதுவாக எம் மனசு தங்கம் என்ற பாடலை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. முரட்டு காளை படத்தில் இடம்பெற்ற இப்பாடலை தனது அனுமதியின்றி உருமாற்றி பயன்படுத்தியுள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் நாகார்ஜுனா குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். நடிகர் மாதவனும் குடும்பத்துடன் ஏழுமலையானை வழிபட்ட நிலையில் அவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் வேத ஆசிர்வாதத்துடன் பிரசாதம் வழங்கப்பட்டது. Sunil, sir, please. Sir, 1 second. 2025-2026 கல்வியாண்டில் நாடு முழுவதும் 58 பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் படிப்படியாக மூடப்பட்டுள்ளதாக அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. அதன்படி உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் தலா 12 நிறுவனங்களுடன் அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து மத்திய பிரதேசத்தில் 8 நிறுவனங்களும், தெலங்கானா மற்றும் பஞ்சாபில் தலா 4 நிறுவனங்களும், பின்னர் ஆந்திர பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் தலா 3 நிறுவனங்களும், குஜராத், கர்நாடகா, புனே மற்றும் தமிழ்நாடு ஆகிய இடங்களில் தலா 2 நிறுவனங்கள் மற்றும் ஹரியானா, ஒடிசா, உத்தரகண்ட் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 நிறுவனம் மூடப்பட்டுள்ளது. மூடப்பட்ட 58 நிறுவனங்களில் 3 நிறுவனங்கள் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் என்றும் மற்றவை தனியார் நிதி உதவி பெறும் நிறுவனங்கள் என்றும் AICTE கூறியுள்ளது. இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள குறைந்த மாணவர் சேர்க்கை, தேவையான எண்ணிக்கையிலான ஆசிரியர்களை பராமரிக்க இயலாமை மற்றும் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் வழங்கப்பட்டு வந்த
950க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. அவ்வாறு அனுமதி அளிக்கப்பட்ட கல்வியாண்டில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கையை அந்த நிறுவனங்கள் மேற்கொள்ள முடியாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் கள்ளிப்பட்டி மலைக்குன்றில் முகாமிட்டுள்ள சிறுத்தை மாராயிபாளையத்தில் நுழைந்து மீண்டும் ஒரு ஆட்டை வேட்டையாடியதாக மக்கள் பீதியடைந்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கன்றுக்குட்டியை தூக்கிச் சென்ற நிலையில் தற்போது மீண்டும் சிறுத்தை வேட்டையை தொடங்கியுள்ளதால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த ஜனவரி மாதம் திருடப்பட்ட சரக்கு வாகனத்தை 6 மாதங்களுக்கு பிறகு ஆர்சி புத்தகம் இல்லாமல் விற்க முயன்ற திருடர்கள் பிடிபட்டுள்ளனர். வாகனத்தில் இருந்த உரிமையாளரின் எண்ணிற்கு வாடிக்கையாளர் ரகசியமாக போன் செய்ததால் உஷாரான உரிமையாளர் போலீசார் உதவியுடன் வாகனத்தை மீட்டார். இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சென்னை மாதவரம் ஜிஎன்டி சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையத்திற்கு சொந்தமான கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரில் இருந்த பயிற்சியாளர் மற்றும் பயிற்சி பெற்றவர் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் தோடா கிஷ்துவார் பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் தொடர் கனமழையால் செனாப் ஆற்றில் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக ரம்பான் மாவட்டத்தில் உள்ள பக்லிஹார் அணையின் 3 மதகுகள் திறக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் எந்தவொரு அவசர நிலையையும் எதிர்கொள்ள அனைத்து துறையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 116வது வயது மூதாட்டி ஒருவர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு மலைப்பாதை வழியாக நடந்து சென்று தரிசனம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் வைரலானது. இதை பார்த்த திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் அந்த மூதாட்டியை நெகிழ வைக்கும் வகையில் கௌரவித்துள்ளனர். அந்த மூதாட்டி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு VIP பிரேக் தரிசனம் மூலம் சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து ரங்கநாயக்க மண்டபத்தில் மூதாட்டியை அமர வைத்து தேவஸ்தான தலைமை நிர்வாக அதிகாரி பட்டு வஸ்திரம் அணிவித்து வேத ஆசிர்வாதங்களுடன் லட்டு மற்றும் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி கௌரவித்தார். முருகப்பெருமானை மையமாக கொண்டு உருவாகும் ஜூனியர் NTR திருவிக்ரம் திரைப்படத்திற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் இறையோன் முருகப்பெருமானை மையமாக கொண்டு ஆந்திராவில் உருவாகி வரும் ஜூனியர் NTR நடிக்கும் திருவிக்ரம் திரைப்படத்தில் முருகன் வட இந்தியாவில் பிறந்தவர் என்ற கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் படக்குழு வெளியிட்ட பதிவு அதிர்ச்சி அளிப்பதாக சீமான் தெரிவித்துள்ளார். இது கலைப்படைப்பு என்ற பெயரில் வரலாற்றை திரித்து உண்மையாக கட்டமைக்கும் முயற்சி என்றும் தமிழர் பண்பாடு, வரலாறு மற்றும் அடையாளங்களை சிதைக்கும் செயல் என்றும் அவர் கடுமையாக கண்டித்துள்ளார். மேலும் முருகன் தமிழர்களின் இறையோன், தமிழும் முருகனும் பிரிக்க முடியாதவை என்றும் சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை, சிலப்பதிகாரம் உள்ளிட்ட தமிழ் நூல்கள் அனைத்தும் முருகனை தமிழர் தெய்வமாகவே போற்றுகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முருகனை வடபுலத்தைச் சேர்ந்தவராக சித்தரிக்கும் முயற்சியை படக்குழு உடனடியாக கைவிட வேண்டும், இல்லையெனில் கடுமையான எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருக்கிறார். தமிழர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் படம் உருவானால் அதன் தமிழ் மற்றும் தெலுங்கு பதிப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று சீமான் வலியுறுத்திய நிலையில்
இந்த கருத்துடன் படம் வெளியானால் தமிழ்நாட்டில் அதை திரையிடக்கூடாது என்று திரையரங்க உரிமையாளர்கள் ஒருமித்த முடிவு எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு நடைபெறாவிட்டால் தமிழ்நாட்டில் படத்தை திரையிட விடாமல் மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என்றும் சீமான் எச்சரித்துள்ளார். மகாராஷ்டிராவின் ராய்காட் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மும்பை கோவா தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல்.